வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவை விட கூடுதல் ஓட்டுகள் பெற்ற அதிமுக வளர்மதி வெற்றி. பணபலம் வென்றதாக திமுக, பாரதிய ஜனதா கருத்து. இலங்கை அதிபர் சிறிசேனா பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. இருநாட்டு உறவு, தமிழர் பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை. ஐபிஎல் ஏலத்தில் யுவராஜ் சிங்குக்கு 16 கோடி ரூபாய். தென்னாப்பிரிக்கா இலங்கை வீரர்களை எடுப்பார் இல்லை. விரிவான செய்திகள். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி வெற்றி பெற்றுள்ளார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை திங்களன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. 23 சுற்றுகளாக ஓட்டுகள் எண்ணப்பட்டன. 17வது சுற்றில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி 1,11,088 ஓட்டுகள் பெற்றார். திமுக வேட்பாளர் ஆனந்த் 41,626 ஓட்டுகளும், பாரதிய ஜனதா வேட்பாளர் சுப்பிரமணியம் 3,794 ஓட்டுகளும் பெற்றிருந்தனர். அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அக்கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 1,05,328 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருந்தார். தற்போது அவரை விட வளர்மதி அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வரும் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவுமான ஜெயலலிதா தனது பதவியை இழந்தார். இதையடுத்து ஸ்ரீரங்கத்தில் நடந்த இடைத்தேர்தலில் மீண்டும் அதிமுகவே தனது தொகுதியை தக்க வைத்துக் கொண்டது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிமுகவினர் கொடுத்த 5,000 ரூபாய் அவர்களுக்கு நல்ல பலன் அளித்துள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி வெற்றி பெற்ற நிலையில் திங்களன்று கோபாலபுரத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதி வீட்டிற்கு பொருளாளர் ஸ்டாலின் வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் அதிமுகவினர் கொடுத்த 5,000 ரூபாய் அவர்களுக்கு நல்ல பலன் அளித்துள்ளதாக கூறினார். ஆளுங்கட்சியான அதிமுக கொடுத்திருக்கிறது 5,000 ரூபாய் பலன் அளித்திருக்கிறது, அவர்களுக்கு பலன் அளித்திருக்கிறது. ஸ்ரீரங்கம் வாக்காளர்களின் முடிவை ஏற்பதாக கூறிய பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை பணபலம் வென்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்த இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 4 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை திங்களன்று சந்தித்து பேசினார். அப்போது இருநாட்டு உறவை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. இருநாட்டு மீனவர்கள் மத்தியில் நிலவும் மீன்பிடி பிரச்சினை குறித்தும், இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வகை செய்வது குறித்தும் இரு தலைவர்களும் பேசினர். அதோடு இந்தியா இலங்கை இடையிலான தொழில் உறவு குறித்தும் இரு நாடுகளின் தலைவர்களும் பேசினர். இருநாட்டு உறவுகள் மட்டுமின்றி இலங்கையில் நடந்து வரும் அமைதி மற்றும் மறுவாழ்வு பணிகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் மோடி சிறிசேனா ஆலோசித்தனர். ராஜபக்சே அதிபராக இருந்தபோது சீனாவுடன் நெருக்கமான உறவை பேணுவதில் அதிக அக்கறை காட்டினார். அதோடு 2009ஆம் ஆண்டில் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான பிரச்சினையாலும் இருநாட்டு உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனால் சிறிசேனா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதும் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பேண முடிவெடுத்தார். அதன்படியே தனது முதலாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்காக இந்தியாவை தேர்ந்தெடுத்தார். இந்தியாவுடனான உறவில் புதிய உச்சத்தை தொட திட்டமிட்டுள்ள அதிபர் சிறிசேனா வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியையும் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா சந்திக்கிறார். சந்திப்பு குறித்து நிருபர்களுக்கு பேட்டியளித்த மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன், அணு எரிசக்தி துறை, விவசாயம், கலாச்சாரம் உள்ளிட்ட 4 ஒப்பந்தங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக பேசியதாக தெரிவித்தார். இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு டெல்லியில் ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக டெல்லிக்கு ஞாயிறன்று மாலை வந்தார். மனைவி ஜெயந்தி புஷ்பா குமாரி மற்றும் குழுவினருடன் சிறிசேனா டெல்லி வந்துள்ளார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதலாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள அதிபர் சிறிசேனாவுக்கு டெல்லி ராஷ்டிரபதி பவனில் திங்களன்று இந்திய பாரம்பரிய வழக்கப்படி ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர்.
அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிபர் சிறிசேனாவுக்கு மத்திய அமைச்சர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தி வைத்தார். அதேபோல தன்னுடன் வந்த குழுவினரை ஜனாதிபதி பிரணாப் மற்றும் பிரதமர் மோடிக்கு அதிபர் சிறிசேனா அறிமுகப்படுத்தினார். முன்னதாக டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மனைவி ஜெயந்தி புஷ்பா குமாரியுடன் சென்ற சிறிசேனா அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய அதிபர் சிறிசேனா இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். செவ்வாயன்று பீகார் மாநிலம் புத்த கயாவில் உள்ள புத்த மத கோவிலுக்கு செல்லும் அதிபர் சிறிசேனா அங்கிருந்து திருப்பதி கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். புதன்கிழமை காலை திருப்பதியிலிருந்து கொழும்புக்கு சிறிசேனா புறப்படுகிறார். ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டிக்கான ஏலத்தில் யுவராஜ் சிங்கை டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 16 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் 8ஆம் தேதி துவங்கி மே 24ஆம் தேதி வரை நடக்கிறது. இப்போட்டியில் பங்கேற்க உள்ள 8 அணிகளும் ஏற்கனவே தங்களது அணியில் இடம்பெற்றிருந்த 123 வீரர்களை தக்க வைத்துக் கொண்டது. எஞ்சிய வீரர்களுக்காக பெங்களூரில் திங்களன்று ஏலம் நடந்தது. அணிகளின் உரிமையாளர்கள் பங்கேற்று ஏலம் வீரர்களை எடுத்தனர். கடந்த ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக விளையாடிய யுவராஜ் சிங் பெரிய அளவில் சோபிக்காததால் அவரை அந்த அணி தக்க வைக்கவில்லை. அவரை டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 16 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. கடந்த முறை ஏலம் விடப்பட்ட போதும் உச்சபட்ச விலைக்கு போன யுவராஜ் சிங் இந்த ஆண்டு ஏலத்திலும் அதிக விலைக்கு போன வீரர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார். உலக கோப்பைக்கான உத்தேச இந்திய அணிக்காக கூட தேர்வாகாத யுவராஜ் சிங் 16 கோடிக்கு விலை போயிருப்பது அவர் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்துள்ளது. இலங்கை அணியின் ஒருநாள் போட்டிக்கான கேப்டன் ஆஞ்சலோ மேத்யூஸை 7.5 கோடி ரூபாய்க்கும் சுழற்பந்து வீச்சாளர் அமித் மிஸ்ராவை 3.5 கோடி ரூபாய்க்கும் டெல்லி அணி ஏலம் எடுத்தது. கடந்த ஐபிஎல் போட்டிகளில் டெல்லி, பஞ்சாப், மும்பை அணிகளுக்காக விளையாடிய விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக்கை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 10.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய முரளி விஜயை கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பேட்ஸ்மேன் ஆரோன் பின்ச்சை 3.20 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியது. இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்கள் கெவின் பீட்டர்சன், இயோன் மோர்கான் ஆகியோரை முறையே 2 கோடி ரூபாய், 1.5 கோடி ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வாங்கியது. தென்னாப்பிரிக்காவின் மிக சிறப்பான பேட்ஸ்மேனுக்கு குறைந்தபட்ச விலையாக 2 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரை வாங்குவதில் எந்த அணியின் உரிமையாளரும் கவனம் செலுத்தவில்லை. அதேபோல இலங்கை அணியின் பேட்ஸ்மேன்கள் குமார் சங்ககரா, மகிழா ஜெயவர்தனே ஆகியோரும் விலை போகவில்லை. மகாராஷ்டிர மாநிலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் கோவிந்த் பன்சாரே மற்றும் அவர் மனைவி மர்ம ஆசாமிகளால் சுடப்பட்டனர். மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கோவிந்த் பன்சாரே கோலாப்பூர் மாவட்டம் சாகர்மாலா பகுதியில் வசித்து வருகிறார். திங்களன்று காலை 8 மணிக்கு கோவிந்த் பன்சாரேவும் அவர் மனைவியும் வீட்டுக்கு அருகில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரு மர்ம ஆசாமிகள் இருவரையும் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். குண்டு காயத்துடன் கோவிந்த் பன்சாரேவும் அவர் மனைவியும் ஆஸ்டர் ஆதார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் குண்டுகள் அகற்றப்பட்டன. மனைவி ஆபத்து கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆனால் கோவிந்த் பன்சாரேவின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கோவிந்த் பன்சாரே சுங்க கட்டணம் வசூலிப்பதை எதிர்த்து கோலாப்பூர் மாவட்ட மக்களை திரட்டி பெரும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அவர் சுடப்பட்டிருப்பது மகாராஷ்டிராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் மாஃபியா கும்பல் இருக்கக்கூடும் என்று மகாராஷ்டிர போலீசார் சந்தேகிப்பதால் மர்ம ஆசாமிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், உள்துறை அமைச்சர் ராம்விலாஸ் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். ஜெர்மனி மற்றும் கோவை மாநகராட்சிக்கு இடையேயான சுகாதாரம், கல்வி மற்றும் உள்ளாட்சி பணி குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. கோவை மாநகராட்சியின் சிறப்பு அவசர கூட்டம் திங்களன்று மேயர் கணபதி ராஜ்குமார் தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்தில் ஜெர்மனி நாட்டின் எஸ்லிங்கன் ஆம்நெக்கார் நகர மேயர் சீகர் பங்கேற்றார். அவருக்கு மேளதாளங்கள் முழங்க இந்திய கலாச்சார முறைப்படி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெர்மனி மேயர் சீகர், கோவை மாவட்டத்தில் ஏற்படுத்தப்படும் இந்த நல்லுணர்வு தனக்கும் தன் நாட்டிற்கும் பெருமை அளிப்பதாகவும் எதிர்காலத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். It's a very impressive reception for our delegation, and we are very proud to get to meet the people here in Coimbatore and the political representatives. I personally represent a city in Germany
We have a 60 years tradition in partnership between other cities, 9 cities in Europe and 1 city in the United States, and we are interested in develop our partnership activities, and we are going to join to a partnership with Coimbatore in the future, and hope to organize it successful with our partners here in Coimbatore. சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் உள்ளாட்சி பணி குறித்து கலந்தாய்வு செய்து அரசின் அனுமதி பெற்று ஜெர்மனியுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரக்கோணம் அருகே ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலால் சென்னை செல்லும் ரயில்கள் காலதாமதமாக புறப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து சென்னைக்கு திங்கட்கிழமையன்று மின்சார ரயில் வந்தது. சித்தேரி அருகே ரயில் வந்தபோது தண்டவாளத்தில் வித்தியாசமான சத்தம் கேட்டுள்ளது. இதுகுறித்து ரயில் ஓட்டுநர் அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு ரயில்வே ஊழியர்கள் விரைந்து வந்து பார்த்தபோது தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். பின்னர் ரயில்கள் அந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டன. இதனால் அரக்கோணம் வழியாக சென்னை வந்த ரயில்கள் அனைத்தும் சில மணி நேரம் காலதாமதமாக வந்தன. சித்தேரி பகுதியில் அடிக்கடி தண்டவாளத்தில் விரிசல் ஏற்படுவதால் விபத்துகளும் அதிகரிப்பதாக பயணிகள் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பாமக முதல்வர் வேட்பாளராக அன்புமணி நிறுத்தப்படுவார் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் மாநாடு சேலம் மாவட்டம் எருமாபாளையத்தில் நடந்தது. ஞாயிறன்று இரவு நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் அந்த மாற்றத்தை அளிக்க பாமகவால் தான் முடியும் என்றும் கூறினார். வரும் 2016 சட்டசபை தேர்தலில் பாமக சார்பில் முதல்வர் வேட்பாளராக அன்புமணி போட்டியிடுவார் என்றும் அறிவித்தார். அன்புமணி ராமதாஸ் அவர்களை 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளராக முன்னிறுத்தி அவரது தலைமையிலான அணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்காக அயராது உழைப்பது என்று மாங்கனி நகரம் சேலத்தில் நடைபெறும் இந்த மாபெரும் மாநாட்டில் தலைமை சிறப்பு பொதுக்குழு தீர்மானத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். பாமக ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அன்புமணி உறுதியளித்தார். நாம் ஆட்சிக்கு வந்து பதவியேற்று அடுத்த 1 மணி நேரத்திலே அந்த முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே அத்தனை மதுக்கடைகளை மூடிவிடுவோம், ஒழித்து விடுவோம், அழித்து விடுவோம். மாநில தலைவர் மணி தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் வன்னியர் சங்க தலைவர் குரு மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். காரைக்கால் மீனவர்களின் வலையில் சிக்கிய சக்தி வாய்ந்த 2 படகு என்ஜின்கள் குறித்து மத்திய உள்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காரைக்காலை அடுத்த கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்திலிருந்து சரவணன் என்பவருக்கு சொந்தமான படகில் அப்பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்கள் கடந்த 11ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஞாயிறன்று இரவு கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வலையில் பெரிதாக ஒரு பொருள் சிக்கியது. பெரிய மீன் சிக்கியிருக்கும் என்ற மகிழ்ச்சியுடன் வலையை படகிற்கு மீனவர்கள் இழுத்தபோது அதில் சக்தி வாய்ந்த 2 படகு என்ஜின்கள் இருப்பது தெரியவந்தது. அதிக திறன் கொண்ட அந்த என்ஜின்களை விடுதலை புலிகள் பயன்படுத்தி இருக்கலாம் என மீனவர்கள் தெரிவித்தனர். 14ஆம் தேதி நள்ளிரவுல கோடைக்கரை தென்கிழக்கு எடுத்துட்டு இருக்கும்போது கலப்பது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5 மணி நேரம் சுமாரா கஷ்டப்பட்டு கலப்பி எடுத்தா எல்லாம் டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா வலை ரொம்ப சேதமாயிடுச்சு. அதோட வலை இழுக்க முடியாம இன்ஜின் பவர் டேக்லாம் வேற அது ரொம்ப இதாயிடுச்சு. அந்த வெயிட்னதுனால அது ஆஸ்பர் அது ஒரு 300 இருக்கும் போல இருக்கு. ஒரு இன்ஜின் பழைய இன்ஜின் ஒரு 20-25 வருஷம் இருக்கும் போல சுமார். கிளப்பிடுறதோட அதோட கரியா வந்துட்டோம். மீனவர்களின் வலையில் சிக்கிய படகு என்ஜின்கள் குறித்து மத்திய உளவுத்துறை மற்றும் மாநில போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,600 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,575 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,850 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.